ESBI. E stands employee, S stands self-employee, B stands business, I stands investors. இது ஒரு 4 quadrant சொல்லலாம் ஆக்சுவலா. தேங்க்யூ ராபர்ட் கியோசாகி. அவரோட புத்தகத்தில் இருந்த அந்த வாசகங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்சுவலா. ஸோ ஒரு இது வந்து லெஃப்ட் ரைட்னு வச்சுக்கலாம். E அண்ட் வந்துட்டு S வந்து லெஃப்ட்னு வச்சிட்டிங்கனாக்கா, ரைட்டில் இருக்குது B அண்ட் Iன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த லெஃப்ட் சைடு எடுத்துட்டிங்கனாக்கா, பொதுவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க 80% மக்கள் இந்த லெஃப்ட்டில் இருப்பாங்க. எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி இருப்பாங்க. ரைட் சைடு வந்துட்டு 20% பீப்புள் வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க ஆக்சுவலாக. அப்போ அந்த லெஃப்ட் குவாட்ரண்ட் வந்து ரைட் குவாட்ரண்ட்டுக்கு எப்படி போக முடியும்? இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 100% இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு என்ன வேணும்னாக்கா உங்கள்கிட்ட ஒரு பெரிய கனவு இருக்கும் ஆக்சுவலாக. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அந்த கனவு உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா அதில் நீங்கள் வெற்றி அடைறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கனவுள்ள மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த துறையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருந்தேன். ஸ்டில் ஐ எம் டூயிங் மை பேஷன், அந்த என்னுடைய துறையில் நான் இருந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவை ஏற்பட்டது ஆக்சுவலாக. நான் செஞ்சுட்டு நான் போயிட்டு இருக்கிற பாதை சரிதானே, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்போ நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னாக்கா ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இன்னும் பார்த்து எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு தோணலை ஆக்சுவலாக. ஸோ அந்த டைம் பீங்கில் அந்த 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கேட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு ஆக்சுவலாக. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபருக்கு என்னப்பா கிளிக் பண்ணால் காசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. சரியா? ஆனால் அது உண்மையாக உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்துட்டு அது சரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா ஆல்மோஸ்ட் 35+ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக வந்துட்டு ஒரு 40 முகூர்த்தம் இருக்கும். 40-50 முகூர்த்தம் தான் ஒரு வருஷத்துக்கு இருக்கும் ஆக்சுவலாக. அந்த 40 முகூர்த்தம் வந்துட்டு வேலை செஞ்சால் தான் அந்த 360 நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயணம் செய்ய முடியும். அந்த 40 நாள் வேலை செஞ்சு 300 நாள், இது வரவு 40 நாள் அப்படின்னா செலவு 360 நாள். அப்போ நினச்சி பாருங்க, டேலி ஆகுமா? ஆகாது. இப்போ நான் என்னுடைய ஃபீல்டு ஆரம்பித்த புதுசில் ஒரு 300 பேர் எங்கூட வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்துட்டு பயணம் செஞ்சிருந்தாங்கனாக்கா ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் திருப்பி பார்க்குறப்ப அந்த 300 பேர் இன்றைக்கி 30 பேர் கூட அந்த ஃபீல்டில் இல்லை. என்ன காரணம்னாக்கா டெக்னாலஜி அப்டேஷன், அதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்போது எனக்கு வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு என்னுடைய ஹெல்த் சேலஞ்சஸ், எங்கள் ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் வர பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பிஸி டைமில் வந்துட்டு என்னுடைய ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு நல்லா கவனிக்க முடியல சில மாதங்களுக்கு. அப்போ பெரிய ஒரு தொய்வு எனக்கு ஏற்பட்டுச்சு ஆக்சுவலாக. அந்த டைமில் என்னுடைய ஹெல்த் சேலஞ்சஸ்க்கு வந்துட்டு ஐ ஹேவ் சம் சப்ளிமெண்ட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பற்றி இருக்குங்கிறது கேள்விப்பட்டு அந்த டைமில் வந்துட்டு பெரிய ஒரு செமினார் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த செமினாரை போய் பார்க்குறப்ப தான் எனக்கு எனக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு ஆக்சுவலாக.